காப்பு காய்ச்ச கையால வாய் ருசிக்க வாங்கி தருவான் பட்டினியா அப்ப இருந்து. கண்ணழகு ரத்தினமே கையசையும் பொச்சிலையே பக்குவமா என்ன வளர்த்தான் கை நாட்டுக்கார மனுஷன் கடல் தாண்டி படிக்க வச்சான். நிறைவேறாத தந்தையோட ஆசையை நிறைவேற்றுவதற்காக 500 கிலோமீட்டர் பயணித்து பணக்கட்டோட ஓடி வந்திருக்கிற ஒரு தெய்வத்தோட செயல் தான் இப்போ அனைவரையுமே நிகழ்ச்சியில் ஆழ்த்திருக்குது. பொண்ணா இருந்தா அது செஞ்சிருக்க மாட்டானா அப்படிங்கறத மனசுல தோணிட்டே இருந்துச்சு. பரவாயில்ல, நீங்க ரொம்ப பெரிய திருப்தி எனக்கு. நம்மளால ஒரு பொண்ணுக்கு நம்ம படிப்புக்கு உதவி செஞ்சிருக்கோம், அவங்க அப்பா ஸ்தானத்துல இருந்து பண்ணிருக்கோம் அப்படிங்கிற திருப்தி எனக்கு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பக்கத்துல தச்சம்பட்டு பகுதியை சேர்ந்தவங்க தான். ரொம்பவே பின்தங்கிய கிராமப்புற பகுதியில வசிக்கிற இவருக்கு பரணி அப்படின்ற ஒரு மகள் இருக்காங்க. இவங்களை எப்படியாவது செவிலியரா பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஷ்டத்திலயும் அவங்கள கல்லூரியில சேர்த்து ஃபீஸ் கட்டி படிக்க வச்சுட்டு வந்திருக்காரு. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பரணியோட தந்தை திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு பரிதாபமா உயிரிழந்துட்டாரு. இதனால பரணிக்கு கல்லூரியில ஃபீஸ் கட்ட முடியாததுனால அவங்களோட கல்லூரி வாழ்க்கை அப்படியே முடங்கி போயிருந்துச்சு. தந்தை ஆசையா சேர்த்த படிப்பு கைவிட்டு போயிடுமோ அப்படின்ற கலக்கத்தோட யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு காத்துட்டு இருந்த பரணிக்கு குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சு அதை கேள்விப்பட்ட ஜோதி அறக்கட்டளை செயலரான பிரபு ராஜ்குமார் அப்படின்றவரு உடனடியா அந்த மாணவியின் மீது 3 கல்வி ஆண்டுகளுக்கான தொகையான 3 லட்சத்தை செலுத்துறதுக்கு முன் வந்திருக்காரு. உங்க அப்பாவோட ஆசைய நான் நிறைவேற்றுறமா, நீயும் என் பொண்ணுதான், உன் அப்பா இடத்துல இருந்து நான் இதை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாணவியும் சரி அவங்களோட குடும்பத்தையும் சரி ஒட்டுமொத்த ஊரையுமே கண்கலங்க வச்சிருக்காரு. இவரோட இந்த ஒரு செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கமெண்ட்ஸை எங்க கூட மறக்காம ஷேர் பண்ணிட்டு போங்க. இது வரைக்கும் நிறைய பண்ணியிருக்கோம். உங்க ஃப்ரெண்டு ஒர்க் பண்ற சேனல் இருக்கா இல்லையா, நியூஸ் 7 சேனல், நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் செஞ்சிருக்கோம். தமிழ்நாடு முழுக்க நிறைய இடங்களுக்கு தேடி போய் நிறைய பண்ணியிருக்கோம். ஆனா அது எல்லாத்தையும் விட இது எங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. மனசுக்கு ஒரு நிறைவா இருக்குன்னு வச்சுங்களேன். என்னமோ என் பொண்ணுக்கே செஞ்ச மாதிரி எனக்கு ஒரு திருப்தி. அழுக்கு வேட்டி கட்டி பார்த்தேன் ஒரு வாட்டி, என் அப்பனோட அழுக்கு வேட்டி கட்டி பார்த்தேன் ஒரு வாட்டி, ஈரக்கொல நடுங்கி போச்சு எனக்கு தான் அழுக்கு, அத்தனையும் அப்பனோட உழைப்பு தான். ஈரக்கொல நடுங்கி போச்சு எனக்கு தான் அழுக்கு, அத்தனையும் அப்பனோட உழைப்பு தான். என் அப்பனோட அழுக்கு வேட்டி கட்டி பார்த்த ஒரு வாட்டி, மரப்ப வெட்டி வெட்டி புத்தகமா வாங்கி கொடுத்தான், வாய்க்கா மட திறந்து அறிவு கண்ணு திறந்தான். மரப்ப வெட்டி வெட்டி புத்தகமா வாங்கி கொடுத்தான், வாய்க்கா மட திறந்து அறிவு கண்ணு திறந்தான். தலை மேல கலப்ப வச்சு தோளு மேல என்ன சமந்தான், கோபுரம் போல் அப்ப இருந்து கலசமா ஏத்தியும் வச்சான். கொழித்துக்கும் பாடும் மனுஷன், கொழிக்குவ எழுந்த மனுஷன், ஓயாம உழைச்ச மனுஷன், ஓடாட்டம் தேஞ்ச மனுஷன், தலையில கைய வச்சு கட்டாந்தரையில் படுத்த மனுஷன், புது துணி நானும் போட பழச கட்டி திரிஞ்ச மனுஷன், பொட்டிக்குள்ள அழுக்கு வேட்டி பொக்கிஷமா இருக்கும் அப்ப, போட்டோவுக்கு போஸ் கொடுத்து சாமியானா எங்க அப்ப, பொட்டிக்குள்ள அழுக்கு வேட்டி பொக்கிஷமா இருக்கும் அப்ப, போட்டோவுக்கு போஸ் கொடுத்து சாமியானா எங்க அப்ப. என் அப்பனோட அழுக்கு வேட்டி கட்டி பார்த்தேன் ஒரு வாட்டி, ஒட்டி போன வயிற்றுல பொட்டி கடை கட்டி வருவான், தட்டி தட்டி என்னை எழுப்பி கெஞ்சி கொஞ்சி ஊட்டி விடுவான். ஒட்டி போன வயிற்றுல பொட்டி கடை கட்டி வருவான், தட்டி தட்டி என்னை எழுப்பி கெஞ்சி கொஞ்சி ஊட்டி விடுவான். காப்பு காய்ச்ச கையால வாய் ருசிக்க வாங்கி தருவான் பட்டினியா அப்ப இருந்து. பக்குவமா என்ன வளர்த்தான் கை நாட்டுக்கார மனுஷன் கடல் தாண்டி படிக்க வச்சான்.
கையளவு மனசுக்குள்ள உலகமா என்னையும் வச்சான், வறுமைய மறக்க வச்சு அருமையா என்ன வளர்த்தான், கடுமையா அப்ப வளைச்சு பெருமையத்தான் சேர்த்து வச்சான், ஒட்டிக்குள்ள அழுக்கு வெட்டி பொக்கிஷமா, பொட்டிக்குள்ள அழுக்கு வேட்டி பொக்கிஷமா இருக்கும் அப்ப, போட்டோவுக்கு போஸ் கொடுத்து அம்மியானா எங்க அப்ப, பொட்டிக்குள்ள அழுக்கு வேட்டி பொக்கிஷமா இருக்கும் அப்ப, போட்டோவில் சிரிச்சபடி வாழ்த்துறானே எங்க அப்ப, என் அப்பனோட அழுக்கு வேட்டி கட்டி பார்த்தேன் ஒரு வாட்டி. நன்றி.